அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 6 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அரசியல் செய்திகள் தான். ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா இந்த 2026 தேர்தலுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து இன்னையோட நிறைவு பெறுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். எல்லோரும் இன்றைக்கி போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதை அப்புறம் ரிவிஷன் பண்ணி எந்தெந்த வேட்புமனுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாளைக்கு நடைபெறும். சரியா? 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருன்னா வாபஸ் வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா 9ஆம் தேதி அந்த இறுதிப்பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி அரசியல் செய்திகள் தான். ஸோ பெருசாக இன்றைக்கி டீட்டெயில்டாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சு எக்கனாமி வைஸில், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதான் நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து இறுதியாகிறது வாக்காளர் பட்டியல். நாளை முதல் பூத் ஸ்லிப் விநியோக திட்டம். ஸோ நாளிலேருந்து அந்த பூத் ஸ்லிப்பும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? தமிழ்நாட்டில். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இங்கே பொருளாதாரத்தை பற்றி ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேற்காசிய போர் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடிஸ் ஆய்வு நிறுவனம் கணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மோடிஸ்ன்ற ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து இந்தியா இந்த மேற்காசிய வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து 6% குறையும். எதில் இருந்து அப்படின்னா அவங்க ஏற்கனவே கணிச்சு வச்ச 6.8. ஓகேவா? இதற்கு முன்னாடி வந்து 26 to 27 ஃபினான்ஷியல் இயரில் 6.8 அவங்க வந்து கணிச்சு வச்சுருந்தாங்க. சரியா? 6.8%. இப்போ இருக்கிறத விட 6.8% வந்து எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஆனால் இப்போது இந்த மேற்காசிய போர்னால் இந்த வளர்ச்சி வந்து 6% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0.8% வந்து போயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நமக்கு வந்து எல்பிஜி க்ரைசிஸ் இருக்குது, ஒரு எனர்ஜி க்ரைசிஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் எல்லாமே இருந்துச்சு இல்லையா? போர் ஸ்டார்ட் ஆன முதல்ல. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். ஆனாலும் இந்த போர் எப்போ நீடிச்சுட்டே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பற்றாக்குறையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவலாக இது வந்து பேசிக்ன்றதுனால எல்லா துறையுமே அஃபெக்ட் பண்ணும். ஒரு பெட்ரோல், ஒரு கேஸ் பேசிக் திங்குன்னும் போது, பேசிக் நீடுன்னும் போது இது வந்து எல்லா துறையுமே அஃபெக்ட் பண்ணும். சரியா? அதை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நேற்று சென்னை தோற்றுருச்சு பெங்களூர்கிட்ட. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரே ரணகலமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ட்ரம்பின் கெடு இன்று மாலையுடன் நிறைவடைகிறது, மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக ஈரான் புதிய மிரட்டல். ஸோ நேற்று பார்த்துருந்தோம், ட்ரம்ப் வந்து ஒரு 48 hours வந்து ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருந்தாரு ஈரானுக்கு. சரிங்களா? இப்போ அது இன்னையோட முடிவடையுது, இன்றைக்கி ஈவினிங்கோட. இப்போது அதுக்கு ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக ஒரு புதுசாக ஒரு அவங்க மிரட்டல் விடுறாங்க ட்ரம்ப் கிட்ட. சரியா? இது எப்போ முடியும் தெரியல இது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.